ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான ஸ்வீட்டான சூப்பரான பிரெட் அல்வா செய்ய ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட்டெல்லாம் ஓரத்தில் இருக்கிற பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்து நம்ம அந்த மாதிரி ஓரத்தில் இருக்கிற பீஸை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். நம்ம எல்லா பீஸையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஆயில் ஹீட் பண்ணி நம்ம ஆயிலில் போட்டு இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து இப்போ நம்ம ஃப்ரை பண்ண பிரெட் துண்டுகள் எல்லாம் எடுத்துடலாம். இது ஆறுனதுக்கப்புறம் நமக்கு நல்லா மொறுமொறுன்னு வந்துடும். எண்ணெயெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு எடுத்துக்கலாம். வடிகட்டி ஒரு பிளேட்டில் இதை நம்ம மாற்றி வச்சுக்கலாம். இதே மாதிரியே எல்லா பிரெட் துண்டுகளையும் நம்ம ஆயிலில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். வானல் வச்சதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. 2 கப் அளவுக்கு சர்க்கரையும் 2 கப் அளவுக்கு தண்ணியும் நம்ம சேர்த்து இது நல்லா கொதிக்க விடலாம். இதுக்கு பாகுபதெல்லாம் எதுவுமே நமக்கு தேவையில்லை. நம்ம குலோப் ஜாமுக்கு செய்வோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நமக்கு நல்லா கொதிச்சு வந்தாலே போதும். நம்ம இந்த சர்க்கரை பாகு கூடவே 2 ஏலக்காய் தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட அப்படி ஏலக்காய் பவுடர் இருந்தாலும் நீங்கள் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம இது கூடயே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். அப்போ தான் நமக்கு ஸ்வீட் நல்லா எடுத்து சக்கரை பாகு ரெடி ஆகிறதுக்குள்ளே நெய்யில் முந்திரியும் பாதாமும் வறுத்து போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. அதில் தேவையான அளவுக்கு நீங்கள் பாதாம் போட்டுக்கோங்க. முந்திரியும் சேர்த்து நம்ம இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு சக்கரை பாகு ஒரு 4 நிமிஷமாக கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம இதில் பிரெட் துண்டுக்களை சேர்த்துடலாம். 2 கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நம்ம பிரெட் துண்டுகளை சேர்த்து இப்போ நம்ம இது கூட வறுத்து வச்சிருக்க முந்திரியும் பாதாமும் சேர்த்துக்கலாம். நம்ம லாஸ்ட்டாக இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1 நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு பிரெட் அல்வா ரெடி ஆகிடும். ஒரு பேக்கெட் பிரெட்டுக்கு இந்த கிளாஸில் 2 கிளாஸ் அளவுக்கு சர்க்கரையும் 2 கிளாஸ் தண்ணி 2 கிளாஸ் பால் கரெக்டாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பார்த்து அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 2-3 நிமிஷம் கலந்து விட்டாச்சு. நமக்கு இப்போது சூப்பரான டேஸ்டான பிரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரெட் அல்வா செம்ம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.